வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 5ஆம் தேதி துவக்கம். சிறப்பு விருந்தினராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்கிறார். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சசிகலா, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் உள்ளிட்டோர் மீது அரசு விசாரணை. சட்ட வல்லுநர்களின் ஆலோசனையை பெறவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. இருவருமே ராஜினாமா செய்துவிட்டு தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கலாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு OPS யோசனை. நான் பேச ஆரம்பித்தால் அவ்வளவுதான் எனவும் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி பலாத்காரம் செய்யப்படவும் இல்லை, கொலை செய்யப்படவும் இல்லை. ஜிப்மர் பிரேத பரிசோதனை ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் கருத்து. காங்கிரஸ் குடும்பக் கட்சியாகிவிட்டதால் மூத்த தலைவர்கள் வெளியேறுவதாக பாஜக தேசிய தலைவர் JP நட்டா விமர்சனம். ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு பிரச்சினையை பாஜக ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் மழை. 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவு. உலக மல்யுத்த போட்டிக்கு இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி. அடுத்த மாதம் செர்பிய தலைநகர் பெல்கிரேடில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்பதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சமுதாயத்தில் பின்தங்கியவர்களை பாதுகாக்கும் பணி காவலர்களுடையது என்றும் சட்டம் ஒழுங்கை பேணுதல் காவலர்களின் கடமை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் 927 உதவி ஆய்வாளர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் தமிழக DGP சைலேந்திரபாபு, தாம்பரம் மாநகர காவல் ஆணைய பயிற்சி மைய இயக்குநரான அமல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காணொலியின் மூலம் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், சட்டம்தான் காவலர்களை வழிநடத்தும் ஒளி விளக்கும் என்றும் கூறினார். குற்றவாளிகள் யாரும் தப்பிவிடக்கூடாது என்று கூறிய அவர், நிரபராதி ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். புத்தி கூர்மை, மென் கணினி திறன் ஆகியவற்றை பயிற்சியின் மூலம் பதிய வைப்பதில் வெற்றி பெற்றுள்ளதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல ஆட்சியின் தரத்தை அளவிட காவல்துறையினரின் செயல்பாடு முக்கிய கூறாக கருதப்படுகிறது. தனிநபர் உயிருக்கும் உரிமைக்கும் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, பொது அமைதியை பேணுதல் ஆகியன ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக விளங்குகிறது. இதில் காவல்துறையின் பங்குதான் மிக மிக முக்கியமானது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது உங்களது முக்கிய கடமை. குற்றம் நடக்காமல் தடுப்பதும் உங்களது கடமையாக இருக்க வேண்டும். எந்த குற்றவாளியும் தப்பிவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அப்பாவி யாரும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. எப்போதும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க உங்களது பணியை பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்கு. அந்த சட்டத்தை நிலைநாட்ட உங்களது திறமையும் வீரமும் இரக்கமும் பயன்படட்டும். காவலர்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொண்டு மாநில அரசு செயல்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்று முதல் காவல்துறை தனது தன்மையை இழந்துவிட்டதாக கூறியுள்ளார். காவலர்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொண்டு காவல்துறை செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர், காவல்துறையில் காலியாக உள்ள 12,000 காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை அறிக்கை மீது தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள VK சசிகலா, சிவகுமார், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அப்போதைய தலைமைச் செயலாளர் ராம்மோகன ராவ் ஆகியோரிடம் விசாரணை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கவும், அதன் பிறகு அதற்கான விவர அறிக்கையுடன் ஆணையத்தின் அறிக்கையையும் சட்டப்பேரவையில் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை அறிக்கை மற்றும் ஆன்லைன் ரம்மி தடைச் சட்டம் தொடர்பாகவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பதவி மேல் ஆசை இல்லை என்றால் அதிமுக தலைமை அலுவலகத்தை உடைத்தது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு, தலைமைக் கழகம் எனது வீடு என்றும் சொந்த வீட்டில் திருடுவார்களா என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். நான் சொன்னேன், 10 ஆண்டு காலத்துக்கு மேல இங்கே மதுரையில் இருக்கிறேன், நான் உள்பட இருக்கிறேன்.
நம்மளாம் ரிசைன் பண்ணிட்டு நம்மளுக்கு பின்னால் வந்து இளைஞர்களை உருவாக்கி அந்த மாவட்டத்தில் 10-50 இளைஞர்களை உருவாக்கி அவர்கள் பல பதவிகள் வந்தால் தான் ட்ரைனிங் கொடுத்தா தானே அவங்க மேற்பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கழகம் தொடர்ந்து அம்மாவுடைய கனவு நனவாக என்ற எண்ணத்தில் நான் சொன்னேன். பேசுகிறார் பதவி ஆசைப்படி பெருமை. அது மாதிரி ஒரு சூழ்நிலையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் 6 மாவட்ட செயலர் அங்கே பொதுக்குழுக்கு போகிறார்கள், இங்கேயே உட்காந்துருக்காங்க 6 மணிலேருந்து. இதுதான் பிரச்சனை. இவர் அவர் சொல்கிறார் திருடிட்டு போயிட்டார் பண்ணி. நான் எதுக்கு திருடி போகிறேன்? என் வீட்டில் நான் திருவிடவேனா? இது என்ன ஒரு மயிலுக்கு. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ராகுல் காந்தி செல்லும் நடைப்பயணத்தின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்க தமிழக முதலமைச்சருக்கு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்த மாதம் 7ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் தொடக்க நிகழ்வில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. வருகிற 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணத்தை துவக்குகிறார்கள். அந்த நிகழ்வுக்கு தமிழகத்தில் இருக்கிற மதசார்பற்ற அரசியல் கட்சிகள், எங்களுடைய தோழமை கட்சிகள் அனைவரையும் அழைக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்களையும் 7ஆம் தேதி அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்காக எல்லோரும் வந்திருக்கிறோம். அவர்களும் வருவதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையம் அமையவுள்ள பகுதியில் விரைவில் ஆய்வு செய்து அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லவுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்களுடைய குடியிருப்புகளை அகற்றாமல், அவர்களின் விளைநிலங்களை அப்புறப்படுத்தாமல், விளைநிலங்களில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தாமல் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு, அரிசி புறம்போக்கு போன்ற பகுதிகளை மட்டுமே கையகப்படுத்தி விமான நிலையத்தை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் அந்த மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு அதை கொண்டு செல்வோம். அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அமல்படுத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திட்டத்தின் துவக்க விழா வடசென்னையில் உள்ள பாரதி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெறவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணம் தொடர்பான மருத்துவக் குழு அறிக்கைகளின் அடிப்படையில் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் என்பதற்கோ கொலை செய்யப்பட்டார் என்பதற்கோ ஆதாரங்கள் இல்லை என்று உறுதியாவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியைகள் உள்ளிட்ட 5 பேருக்கு நிபந்தனையை வழங்கிய நீதிபதி இளந்திரையன் மாணவியின் தற்கொலை கடிதத்தில் மனுதாரர்கள் யாரும் தற்கொலைக்கு தூண்டியதாக கூறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி கலவரத்தின் போது சுமார் 3.5 கோடிக்கு பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனியாமூர் பள்ளி கலவர சேதங்களை மதிப்பீடு செய்து பல்வேறு துறை அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு அறிக்கையை அனுப்பியுள்ளனர். இதில் கலவரத்தின் போது 7 காவல் வாகனங்கள், 51 இருசக்கர வாகனங்கள், பள்ளியில் இருந்து மின்சாதன பொருட்கள், கணினிகள், CCTV கேமராக்கள், மரங்கள் மற்றும் 3 தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை வாகனங்கள் என சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனுடைய மதிப்பு 3,45,83,072 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நெதர்லாந்து ராணி மேக்சிமா டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். அப்போது ராணி மேக்சிமாவை வரவேற்ற குடியரசுத் தலைவர் இந்தியா நெதர்லாந்துக்கு இடையே இருக்கும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். தண்ணீர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட இருநாட்டு கூட்டாண்மை குறித்து குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். டெல்லி ஆளுநர் மீது ஊழல் குற்றச்சாட்டை கூறிய ஆம் ஆத்மி கட்சி MLA-க்கள் அவர் கைது செய்யக்கோரி நள்ளிரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2016ஆம் ஆண்டு காதி கமிஷன் தலைவராகவிருந்தபோது வினயகுமார் சக்சேனா 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பண மதிப்பிழப்பு நோட்டுகளை தனது ஊழியர்களின் மூலம் மாற்றியதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதற்கு பொறுப்பேற்று சக்சேனா ஆளுநர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்திய ஆம் ஆத்மி MLA-க்கள் இதுகுறித்து CBI மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லி சட்டசபையில் இருக்கும் காந்தி சிலைக்கு அருகே நேற்று காலையில் தொடங்கிய போராட்டம் நள்ளிரவிலும் நீடித்தது. நாட்டில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்விற்கு எதிராக டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் வருகிற 4ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி பேரணியை நடத்தும் என்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பவன் கேரா கூறினார்.
மத்திய பாஜக அரசு தொடர்ந்து எரிபொருளுக்கான கலால் வரியை அதிகரித்து வருகிறது என்றும், ஒவ்வொரு வாரமும் மக்களின் உண்மையான பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்ப ஒரு சர்ச்சையை கையில் எடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை அகற்ற பயன்படுத்தப்படும் ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்கிருந்து கிடைக்கின்றன என பாஜக பதிலளிக்க வேண்டும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறாக தெரிவித்தார். அவர் மேற்கு வங்கத்தில் ஊழல் குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரசின் மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரசில் உள்ளவர்கள் திருடர்களைப் போலவும், பாஜகவும் அதன் தலைவர்களும் புனிதமானவர்களைப் போலவும் பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்தியா முழுவதும் காவிக் கட்சி அல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை அகற்ற பாஜக தவறாக சம்பாதித்த பணத்துடன் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ போன்ற அமைப்புகளை பயன்படுத்துகிறது என மம்தா குற்றம் சாட்டினார். நாகை வேளாங்கண்ணி மாதா பேராலய விழாவின் கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. 10 நாட்கள் கொண்டாடப்படும் பெருவிழாவில் முதல் நாள் தொடக்க நிகழ்ச்சியாக கொடியேற்று திருவிழா நடைபெற்றது. தஞ்சை மறை மாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் கொடியை கொடிமரத்தில் ஏற்றினார். வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. சென்னை பெசநகர் வேளாங்கண்ணி ஆலயத்தின் 50வது ஆண்டு விழாவின் கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் போது மாதாவின் திருவுருவம் கொண்ட கொடியை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி கொடிமரத்தில் ஏற்றினார். இந்த கொடியேற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கோவை, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், தேனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தன. இதனிடையே தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், ஆந்திர கடலோர பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போர்ச்சுகல் நாட்டில் மாபெரும் டைனோசரின் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பும்பால் என்ற பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரது வீட்டின் பின்புறத்தில் டைனோசரின் எச்சங்கள் கிடைத்துள்ளன. இதனையடுத்து அங்கு ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாய்வு பணியை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 82 அடி நீளம் கொண்ட மிகப்பெரிய டைனோசர் படிமம் கிடைத்துள்ளது. இது 150 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய 1000த்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ள சம்பவத்திற்கு பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். அங்கு மழை வெள்ளம் அதிகம் பாதித்த 110 மாவட்டங்களில் சுமார் 57 லட்சம் பேர் தங்குமிடம் மற்றும் உணவில்லாமல் உள்ளனர். வெள்ளத்திற்கு இதுவரை 1000த்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் தேசிய அவசர நிலையை அறிவித்து மீட்பு நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இயற்கை பேரிடரால் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்து இயல்பு நிலை விரைவில் திரும்பும் என நம்புகிறோம் என அதில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். உலக மல்யுத்த போட்டிக்கு இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி பெற்றுள்ளார். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி செர்பிய தலைநகர் பெல்கிரேடில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த போட்டிக்கான இந்திய பெண்கள் மல்யுத்த அணியை தேர்வு செய்வதற்கான தகுதி சுற்றுப் போட்டியில் லக்னோவில் உள்ள சாய் மையத்தில் நேற்று நடந்தது. இதில் 53 கிலோ எடைப்பிரிவில் ஹரியானாவை சேர்ந்த நட்சத்திர வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 5ஆம் தேதி துவக்கம். சிறப்பு விருந்தினராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்கிறார். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சசிகலா, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் உள்ளிட்டோர் மீது அரசு விசாரணை. சட்ட வல்லுநர்களின் ஆலோசனையை பெறவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. இருவருமே ராஜினாமா செய்துவிட்டு தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கலாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் யோசனை. நான் பேச ஆரம்பித்தால் அவ்வளவுதான் எனவும் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி பலாத்காரம் செய்யப்படவும் இல்லை, கொலை செய்யப்படவும் இல்லை. ஜிப்மர் பிரேத பரிசோதனை ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் கருத்து. காங்கிரஸ் குடும்பக் கட்சியாகிவிட்டதால் மூத்த தலைவர்கள் வெளியேறுவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா விமர்சனம். ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு பிரச்சினையை பாஜக ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு.
தமிழகம் முழுவதும் பரவலாக பெய்து வரும் மழை. 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவு. உலக மல்யுத்த போட்டிக்கு இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி. அடுத்த மாதம் செர்பிய தலைநகர் பெல்கிரேடில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்பதாக அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.